சிங்கமும் ஒரு ஆட்டுக்குட்டியும் ஒன்னா இருக்கும் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, எல்லா விதமான மோசமான சுபாவங்கள் முற்றிலும் வேற இருக்கப்படும். அந்த சுபாவமே இருக்காது. டோட்டலா கடவுளுடைய சுபாவம், அதாவது பிதாவுடைய சுபாவம் இந்த பூமியில இருக்கு இயேசு நாமத்தினால என்பதற்காகத்தான் இயேசு ரத்த சிந்தினார். அதனால இதை யாராலும் என்ன பண்ண முடியாது, மாத்தி அமைக்க முடியாது. ஒரு தேசமானாலும் சரி, ஒரு குழுவானாலும் சரி, அல்லது பல தேசங்களானாலும் சரி, யாரா இருந்தாலும் இதை எதிர்த்து நிக்கிறவங்க, இந்த சித்தத்தை எதிர்த்து நிக்கிறவங்க அவங்க அழிஞ்சு போவாங்களே தவிர இந்த சித்தத்தை எடுத்து நின்று இதை உடைக்க முடியாது. சொல்ல புரியுது? இந்த பூமியை அழிக்க முடியாது. யார் ஒருத்தர் இந்த பூமியை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அழிஞ்சு போவாங்களே தவிர இந்த பூமியை யாராலும் அழிக்க முடியாது. ஏன்னா இயேசு ரத்த சிந்தின நோக்கமே ஏதேனின் வாழ்க்கை திருமணம் அடையணும். அதுதான் பரமண்டலத்திலே நம்ம சித்தம் செய்யப்படுது போல பூமியில செய்யப்படுது. அதோட அர்த்தம் ஆதாம் எதெல்லாம் இழந்தானோ, எந்த நோக்கத்தோட அவன் உருவாக்குனாரோ அந்த நோக்கத்தை இயேசு கொண்டு மீட்டு கொண்டாரு. கம்ப்ளீட்டா அதை செஞ்சுட்டாரு. அது ஆவிக்குரிய ரீதியா செய்யப்பட்டது. பிசிக்கல் ரீதியா அது எழும்பும், உங்க மூலியமா என் மூலியமா. நான் சொல்றது புரியுதா? இதுதான், இதற்காகத்தான் என்ன பண்ணாரு இயேசு ரத்தம் சிந்தினாரு. அடுத்தது இப்ப பிதாவின் வலது பாஷத்துல இருக்கிறாரு. புரியுதா? பிதாவின் வலது பாஷத்துல அவரு வெயிட்டிங் இருக்கிறாரு.